அனைவருக்கும் ஹாப்பி சாபத். இந்த நாளையில் ஊழியறிக்கை வந்து 4வது வாரம். எந்த நாட்டிலேருந்து பார்க்குறோம்னா மங்கோலியா நாட்டிலேருந்து ஒரு சாட்சியை வந்து பார்க்குறோம். அது யாருடைய சாட்சின்னா போல்ட் பட் ஹீக் அப்படிங்கிறவருடைய சாட்சி தான் இந்த வாரம் பார்க்குறோம். அப்போ வந்து அவர் வந்து என்னென்னா மங்கோலியாவில் வந்து முதல்ல வந்து 7th டே அட்வென்டிஸ்ட் போதகராக இருக்கிறாரு. அப்போ எந்த வருஷத்துலனா 1990ஆம் ஆண்டுகளில் வந்து துவக்கத்திலே வந்து தேவனை அவர் ஏற்றுக்கொண்டுட்டார். ஆனாலும் அவர்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி வந்துட்டால் உடனே யார்கிட்ட ஓடுவார்னா அவங்க அப்பா கிட்ட தான் ஓடி போவாராம். அப்போ எனக்கு இருளை கண்டால் பயமாக இருக்குன்னு அப்படின்னு அவங்க அப்பாட்ட போய் கேட்குறப்ப அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, உன் மன கற்பனை தான் காரணம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்புறம் திரும்ப வந்து யாரோ ஒருத்தர் வந்து கடவுளை பற்றியும் பிசாசை பற்றியும் பேசுகிறத இந்த சிறுவன் கேட்குறான். கேட்டுட்டு உடனே அப்பா கிட்ட ஓடி போய், அப்பா கடவுள் என்றும் பிசாசு என்றும் உண்டா என்ன அப்படின்னு கேட்குறான். அப்பா அவங்க அப்பா திருப்பியும் அதே பதில் தான் சொல்கிறார், அது உன் மனக்கற்பனை தான் என்று அவங்க அப்பா சொல்கிறாரு. ஆனாலும் கூட அந்த பையன் சிறுவன் என்ன செய்கிறான்னா அவங்க அப்பா சொல்கிறத நம்புகிறான். ஏன்னா எதனாலனா அவங்க அப்பா வந்து நிறைய புத்தகங்கள் வாசிப்பதை வந்து பார்த்துருக்குறான். அதனால் அப்பாவுக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கிறத வந்து நன்றாக தெரியும்னு அந்த பையன் உணர்ந்துக்கிறான். ஆனாலும் அந்த பையனுக்கு வந்து இருளை குறித்து ஒரு பயம் இருக்குது, அவனிடத்துலேருந்து நீங்கவில்லை. கடவுள் என்று யாருமே இல்லை என்பதில் அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்தில் கடவுள் இருக்க வேண்டுங்கிறதையும் நம்புகிறான் அந்த பையன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வாலிபன் வந்து வாலிபனாக இருந்தாலும் கூட எதிர்காலத்தை பற்றி ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறான். எதிர்காலத்தை பற்றி யோசித்த போது மரணத்தை பற்றியும் அந்த சிறுவன் யோசிக்கிறான். மரணம் வந்து அவனை வந்து அச்சுறுத்துகிறது. நம்ம ஏன் பொய் சொல்லணும்? மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது? எல்லாம் மரணத்துக்கு அப்புறம் முடிந்து விடுகிறதா என்றும் யோசிக்கிறான். அப்போ ஒரு நாள் வந்து அவங்க அப்பா வந்து வியாதிப்பட்டு ரொம்ப பலவீனமாக இருக்கிறாரு. அவர் சிகிச்சை எடுத்துக்கொண்டு வராரு. அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு வரப்போ அவருக்கு வந்து முதுகில் ஊசி போடுறாங்க. அந்த சிறுவன் வந்து பார்த்துட்டு, ஏப்பா உங்களுக்கு வந்து முதுகில் ஊசி போடுறாங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க அப்பா சொல்கிறாரு, எனக்கு வந்து வியாதி இருக்கிறது, அதனால் ஊசி போடுறாங்க அப்படின்னு அவங்க அப்பா வந்து பதில் சொல்கிறாரு. அதனால் அவங்க அப்பா வந்து ரொம்பவும் பலவீனம் அடைஞ்சிட்டார். அவரால் சாப்பிட முடியல. நீர் ஆகாரம் மட்டும்தான் சாப்பிட முடியும். அதையும் கரண்டி மேலே ஸ்பூன் வச்சு தான் அவங்களுக்கு அந்த உணவை கொடுத்து அந்த தொண்டையை நீவி விட்டால் தான் அந்த நீராகாரம் வந்து இறங்கும். அப்படியாக அவர் ரொம்ப பலவீனமாக இருக்கிறார். இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அந்த பையன் மதியான நேரத்தில் வந்து வீட்டிற்கு வெளியே வந்து விளையாடி கொண்டு இருக்கிறான். அப்போ வந்து ஒரு நண்பன் ஓடி வந்து, உன் அப்பா இறந்து விட்டார் அப்படின்னு வந்து அந்த பையன்கிட்ட சொல்கிறப்ப அவன் வேடிக்கையாகவும் பேசுவதாக அந்த நண்பன் பேசுகிறது வந்து அவன் எப்படி எடுத்துக்கிறான்னா வேடிக்கையாக எடுத்துக்கிறான். அவன் மேலே கோவப்படுறான். இப்படி யாராவது வந்து நகைச்சுவையாக பேசுவாங்களா அப்படின்னு அந்த பையன்கிட்ட அந்த நண்பன்கிட்ட கோவப்படுகிறான். ஆனால் அந்த பையன் திரும்ப சொல்கிறான், உங்கள் அப்பா இறந்துட்டார், உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவன் திருப்பி அந்த வீட்டுக்கு ஓடுறான். வீட்டுக்கு போகிறப்ப வீட்டுக்கு வெளியே வந்து ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிது. அவங்க அப்பா இறந்துட்டாருங்கிறத உணர்றான். ஆனாலும் அவன் போய் பார்க்க முடியல. அவங்க யாருமே அவனை உள்ளே வந்து விடலை. அப்பா மறுத்து விட்டாருங்கிறத உறுதி அவனுக்கு வந்துடும். அந்த அப்பா இறந்தப்போ வந்து அவருக்கு வயசு என்ன ஆகுதுன்னா 45 வயசு, அந்த சிறுவனுக்கு வந்து 13 வயசு. இப்படி ஏன் நமக்கு நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தப்பட்டு அழுறான். அவனுடைய அப்பா இல்லை என்று முதன்முறையாக கடவுளிடம் பேசுகிறான். அவன் என்னன்னா, காரணமில்லாமல் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று சொன்னான். அவனுக்கு வந்து அப்போ எந்த பதிலுமே கிடைக்கல. அவனுக்கு வந்து ரொம்ப அந்த சிறுவனுக்கு வந்து அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவர் இல்லாத வாழ்க்கையை யோசித்து பார்க்க அவனால் முடியல. எல்லாருமே ஒரு நாள் மரித்துத்தான் ஆக வேண்டும் என்றால் வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று யோசிக்கிறான் அந்த பையன். அதற்கும் அவனுக்கு பதில் சரியாக கிடைக்கல. அந்த பையனுக்கு திரும்பவும் இருளை கண்டா வந்து பயமாக இருக்குது. இப்போது அந்த பயம் மேலும் அவனுக்கு அப்பா இல்லாததுனால அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் அவங்க அப்பா வந்து சொப்பனத்தில் காண்றான்.
ஏன் அப்பா என்னை விட்டு விட்டு சென்றீங்க அப்படின்னு கேட்குறான். ஆனாலும் அதுக்கும் ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. தன் கேள்விகளுக்கு பதில் அளிக்க அப்பா அருகில் இருந்தால் நன்றாக இருக்கும்னு யோசிக்கிறான். அப்பா பிழைப்பில் தான் அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டு வந்தது. அவர் இல்லாமல் குடும்ப கஷ்டம் அவங்க குடும்பத்தில் வந்து அதிகரிக்குது. இருந்தாலும் அவங்க உடல் என்ன சொல்கிறேன்னா, தன் அப்பா வந்து உடல் நலத்தை அக்கறை எடுத்து முன்னரே மருத்துவமனைக்கு சென்றிருந்தால் உயிரோடு இருந்திருப்பார் அப்படிங்கிறத மனசில் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்கிறான். ஆனாலும் அப்பா இல்லாமல் அம்மாவுக்கும் கவலையாக இருந்தது. அவர்கள் பல கேள்விகள் அவங்களுக்குள்ளே இருந்தது. ஆனாலும் அவங்க எங்கே போகிறாங்கன்னா, மங்கோலியாங்கிற பாரம்பரிய மதத்தை சார்ந்த ஒருவரிடத்தில் போய் கேள்வி கேட்க போகிறாங்க. அவங்க சந்தேகத்துக்கெல்லாம் கேள்வி கேட்க போகிறாங்க. தேடி செல்கிறப்ப ஒவ்வொரு முறையும் அவங்க அம்மா போயிட்டு வரப்ப அவங்க முகத்தில் வந்து மகிழ்ச்சி காணுது. மகிழ்ச்சியை பார்க்குறப்ப இந்த பையன் கேட்குறான், அப்பா அம்மா நானும் வரலாமா, அவங்கள சந்திக்கலாமான்னு கேட்குறான். அப்போ அவங்க அம்மா இருந்துக்கிட்டு நம்ம சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் தான் என்னன்னா, கடைசியில் போல்ட்டை போல பதில்களை தேடி அலைகிற மங்கோலியா மக்களுக்காக ஜெபிக்க சொல்கிறாங்க. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றி.